ஒரு நல்ல செயல் ஒரு மனிதனின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றுமா? இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த கதை ஒரு சிறுவனின் கருணை எப்படி அவனுக்கு பெரிய அதிசயத்தை கொண்டு வந்தது என்பதை சொல்லுகிறது. ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் பள்ளி முடிந்து வேலை செய்து அம்மாவுக்கு உதவுவான். அவர்களின் வாழ்க்கை மிகவும் கஷ்டமாக இருந்தது. சில நாட்களில் சாப்பிடக்கூட உணவு இருக்காது. ஆனால் அந்த சிறுவன் எப்போதும் நல்ல மனசுடன் இருந்தான். ஒருநாள் மாலை பள்ளியிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தான். அப்போது கனமழை ஆரம்பித்தது. சாலையோரத்தில் ஒரு வயதான தாத்தா நடுங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தான். அந்த தாத்தாவிடம் குடையும் இல்லை, சாப்பாடும் இல்லை. சிறுவன் உடனே தன் பையில் இருந்த ஒரே உணவையும் தன்னுடைய குடையையும் தாத்தாவுக்கு கொடுத்தான். தாத்தா, இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தாத்தாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அடுத்த நாள் அந்த சிறுவன் பள்ளிக்கு செல்லும் போது ஒரு பெரிய கார் அவன் வீட்டின் முன் நின்றது. அதிலிருந்து ஒரு பெரிய பணக்காரர் இறங்கினார். அவர் சிரித்துக்கொண்டு சொன்னார், நேற்று மழையில் நீ உதவிய தாத்தா. என் அப்பா. சிறுவனும் அவன் அம்மாவும் அதிர்ச்சியடைந்தார்கள். அந்த பணக்காரர் சொன்னார், நீங்கள் ஏழையாக இருந்தாலும் உங்கள் மனசு மிகவும் பெரியது. அவர் அந்த சிறுவனின் படிப்பு செலவை முழுவதும் ஏற்றுக்கொண்டார். புதிய புத்தகங்கள், புதிய உடைகள், நல்ல பள்ளி. அந்த சிறுவனின் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பித்தது. பல வருடங்கள் கழித்து அந்த சிறுவன் ஒரு பெரிய மருத்துவராக ஆனான். அவன் ஏழை மக்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளித்தான். ஏனெனில் ஒருநாள் அவன் செய்த சிறிய உதவி அவனுடைய வாழ்க்கையை மாற்றியது என்பதை அவன் மறக்கவில்லை. இந்த கதையின் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? 1. நல்ல மனசு எப்போதும் பெரிய பலனை தரும். 2. சிறிய உதவி கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்றலாம். 3. கருணை கொண்டவர்கள் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இப்படிப்பட்ட மனதை தொடும் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.